Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், கரத்தின் கிரியே அற்புதமா இருக்குது பார்க்கறதுக்கு, அவைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாத்தையும் அவனுக்கு கீழே வச்சு இவனை எல்லாத்துக்கும் மேலா வைத்து விட்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எல்லாம் தெரிஞ்ச வசனம், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அங்கதான் எனக்கு தெரியும் இருக்கும், ஆனா தெரியாது. உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. சங்கீதம் 8 ஆளுகையை தந்திருக்கிறார். கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி ஆளுகையை தந்து எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அப்படிதான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். சங்கீதக்காரன் ஆச்சரியப்படுறான், எப்படி இப்படி உண்டாக்கின மனுஷனை. யாருக்கும் விளங்காத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆதியாம் 1 வாஸ்தவம் நமது சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குவோமாகன்னு சொல்லிட்டு அதன் பிறகு முதல் ஸ்டேட்மெண்ட் மனுஷனை பற்றி என்ன, அவள் ஆழக்கடவர்கள்னு. மனுஷனை உண்டாக்குன உடனே முதல் காரியம் என்ன சொல்றாரு, ஆண்டு கொள்ளுங்கள்ன்றாரு, கட்டளை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உண்டாக்கி அவன்கிட்ட கொண்டு வந்து நீயே பேர் வைன்றாரு. ஏன்னா நீ தான் இதுக்கு இன்சார்ஜ், நீ தான் ஆளுகிறவன்கிறத நிரூபித்து காண்பிக்கிறார். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? லூக்கா 4 அதிகாரம் 5 வசனம். என்ன ஆச்சு? ஆளுகை இப்படி மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா நான் சொன்னேன் இல்லையா, மரணம் ஆண்டு கொண்டிருக்க. எங்க சொல்லியிருக்கு? ரோமர் 5 எப்படி சொல்லியிருக்கு? மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் செய்த காரியத்தின் மூலமா இப்போ ஜீவனை அடைந்து நாம் ஆளுகிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு. ஆளுகையெல்லாம் தந்தார் உண்மைதான், அதிகாரத்தெல்லாம் தந்தார் உண்மைதான். ஆனா என்ன ஆயிடுச்சு, மரணம் எப்படியோ பூந்து ஆண்டு கொள்றது. அது எப்படி நடந்ததுன்னு தான் சொல்ல வர்றேன். இப்போ லூக்கா 4 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இது இந்த 40 நாள் இயேசு உபவாசம் இருந்த பிறகு பிசாசு அவரை சோதிக்கிறான். என்ன சொல்றான்? அந்த கல்லுகளை அப்பமாக்கும்னு சொல்றான். இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு. சரி, இது நடக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் இன்னொரு சோதனைக்கு போறான். அதுதான் இது. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். 6 வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. கொண்டு போயிட்டு பூமியின் ராஜ்யங்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல காமிக்கிறான். ஏதோ ஸ்பிரிச்சுவலா ஏதோ நடந்திருக்கு பாருங்க. அங்க இது கண்ணை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாருன்னு கிடையாது. டூர் எடுத்தா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு நிமிஷத்துல ஏதோ ஸ்பிரிச்சுவலா என்னத்தையோ பண்ணியிருக்கான் அவன். ஒரு நிமிஷத்துல இந்த பூமியின் செல்வங்கள் வளங்கள் அது இது இந்த பூமியில இருக்கிற அத்தனையும் அவர் காணும்படியா செய்யறான், அதை புரிந்து கொள்ளும்படியா செய்யறான். இந்த பூமியே எனக்கு சொந்தமாயிட முடியும். இப்ப நான் நினைச்சேன்னா அடுத்த நிமிஷம், ஒரு நிமிஷத்துல இதை பார்த்துட்டேன், அடுத்த நிமிஷமே நான் எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும், ஆக்கி கொள்ள வேணுமேங்கிற ஒரு இதை சோதனையை ஏற்படுத்துறான் பாருங்க. அவன் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அவர் காண்பித்து டக்குன்னு ஒரு விதமா பார்க்க செய்கிறான் பாருங்க. கண்ணோட்டம் காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் அது அதிகாரமும் இவைகளின் மகிமையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, எப்படி இவன் அப்படி சொல்லலாம்? எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றான். இவைகளின் மேல், அதாவது பூமியின் மேல, எல்லா ராஜ்யங்கள் மேல, எல்லாத்தின் மேல உள்ள அதிகாரம் என்கிட்ட இருக்கின்றான். இதனுடைய மகிமையெல்லாம் என்கிட்ட இருக்கின்றான். யார் அவனுக்கு கொடுத்தது? கடவுள் தான் உண்டாக்குனார் பூமியெல்லாம், நமக்கு அது தெரியும். எப்படி இவங்க கையில் அது வந்தது? இன்னைக்கு அவன் சொல்றான், இந்த அதிகாரத்தை எல்லாம் உம்மிடத்தில் நான் தருகிறேன் எப்படி சொல்லலாம்?
இதுல வேடிக்கை என்னன்னா, இவன் சொன்னதை கர்த்தர் நல்ல சான்ஸ் இயேசுவுக்கு. இது இவன்கிட்ட உண்மையா இல்லை, இவன் ஏமாத்த பார்க்கறான்னா அவர் உடனே சொல்லிருக்கலாம், போயா வேலையை பார்த்துட்டு. ஒண்ணுது கிடையாது, இது யாரை ஏமாத்துற நீ, இதெல்லாம் என் பரலோக பிதாவுது, அவர் செஞ்சாரு, இது அவர் தான் ஓனர், நீயா ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லவே இல்லை பாருங்க. அவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக 8ஆம் வசனம், எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று அப்படிதான் சொன்னார ஒழிய இது ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. இந்த அதிகாரமும் இதனுடைய மகிமையும் உனக்கு கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்கலாம். கொடுக்கப்படாதிருந்தால் அப்படி சொல்லியிருக்கலாம், அது நல்ல சான்ஸ். சொல்லல. மாறா என்ன சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை தான் பணிந்து கொள்ளணும், மற்ற யாரையும் பணிந்து கொள்ளாதிருப்பாயான்னு எழுதியிருக்குது அப்படின்ட்டாரு. அப்போ சொல்லாததே இவன் சொன்னது உண்மைங்கிறத நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அப்ப இவனுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவனுக்கு தான் இதனுடைய மகிமை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நிறைய பேர் சொல்றாங்க கடவுளே கொடுத்துட்டாரியா இவனுக்கு. நிறைய பேர் இதெல்லாம் நம்புறாங்க பாருங்க. கடவுளே கொடுத்துட்டார், பிசாசு ஒரு கருவியை எடுத்து உபயோகப்படுத்துறார் கர்த்தர், இப்படியெல்லாம் நம்புறவங்க இருக்கிறாங்க. கர்த்தரும் பிசாசும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கதி ஐயோ தான். யோசித்து பாருங்க. இவன் அடிக்க அப்புறம் நம்ம எங்க போய் யாரை கால் பண்றது, யாரை நோக்கி கூப்பிடுறது? சில சொல்ற காரியங்களை பார்த்தா அதிசயமா இருக்கு எனக்கு. கர்த்தரும் பிசாசும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா, கூட்டாளிகள் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அப்புறம் இவன் தப்பு செய்ய அவர் அவனுக்கு அதிகாரம் கொடுக்க, இவன் தப்பு செய்ய அவர் கண்டுக்காம இருக்க, இது என்ன ஆகுறது பாருங்க. நமக்கெல்லாம் விமோச்சனமே இருக்காது. தவறு பாருங்க. கர்த்தர் அவன் கையில் அதிகாரத்தை கொடுக்கல, கர்த்தர் அவனுக்கு அந்த மகிமையை கொடுக்கல. அவர் உண்டாக்கினார், உண்டாக்கி மனுஷன் கையில தான் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. மனுஷன் கையில கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, பூமியின் மேல் கொடுக்கப்பட்டது உரிமை. இப்பொழுது எப்படி பிசாசு இருக்கிறதுல வந்தது, எப்படி பிசாசு சொல்லலாம், இதன் மேலுள்ள அதிகாரம் எல்லாம், இதனுடைய மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேர்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லப்படுகிறது, இட் ஹஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு மீ. ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களாம், பொறுப்பை எடுத்து இன்னொருத்தர் ஒப்படைக்கிறது. ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போகும்போது இன்னொருத்தர் பொறுப்பு ஒப்படைக்கிறோம், அந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்கிறான்றாரு. ஒரு லீகல் டிரான்சாக்சன் நடந்திருக்கு பாருங்க. ஹேண்ட் ஓவர்ன்றது ஒரு லீகல் வேர்டு பாருங்க. சட்டப்படி ஒரு ஹேண்டிங் ஓவர் நடந்திருக்குது. இவன் கையில இருந்ததை இவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்கிறான். இவன் கையில இருந்ததை பத்திரம் போட்டு கொடுத்த மாதிரி அது ஹேண்ட் ஓவர் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. டெலிவர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. கர்த்தர் டெலிவர் பண்ணல, மனிதன் ஆதாம் என்னைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ அன்னைக்கு அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் அவனிடத்தில் தார வார்த்து விட்டான். இதுதான் நடந்தது. இதுதான் அங்க நடந்தது. இப்படிதான் இவங்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரம், ஆதாம்கிட்ட இருந்த அதிகாரம் அங்க போயிடுச்சு. இப்ப பாருங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இப்ப ரோமர் 5ஆம் அதிகாரம் நல்லா விளங்கும். இது கொண்டறதுக்காக தான் இதெல்லாம் வாசித்தேன். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், எல்லாம் சொல்லுங்க ஒரே மனுஷனாலே. எந்த மனுஷன்? ஆதாம். அந்த ஒரு மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வேணாம். ஒரே மனுஷன் மூலமா பாவம், அந்த பாவத்தின் மூலமா மரணம் உள்ள பிரவேசிருச்சு இல்லையா? 14ஆம் வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாவம் செஞ்சவங்கள மட்டும் இல்ல மரணம் ஆண்டு கொள்றது. யாரெல்லாம் ஆண்டு கொள்ளுகிறது? பாவம் செய்யாதவர்களையும். ஆதாம் முதல் அவனுக்கு வந்த சந்ததி எல்லாரையும் ஆண்டு கொண்டது. பாவம் செஞ்சாங்களோ இல்லையோ, அவங்க பாவம் செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் மரணத்தினால் ஆண்டு கொள்ளப்படுகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு எல்லா மனுஷரும் கடைசியில் ஒரு நாள் சாக வேண்டியதா ஆகி போயிடுச்சு. இப்போ அது என்னத்தை காண்பிக்குது? நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம சாகல, நம்ம பாவத்தினால் நம்ம சாகல. ஆதாமின் பாவம் மரணத்தை கொண்டு வந்து எல்லார் மேலேயும் சுமத்தி விட்டது. நல்லா கவனிக்கிறீங்களா? அதனால தான் பாருங்க, சில நேரத்தில் பச்சளம் குழந்தை கூட மறிச்சிருது. அது என்ன பாவம் செஞ்சது? ஒரு பாவம் செய்யல. அது செஞ்ச பாவத்தினால மறிச்சது கிடையாது. மனு வர்க்கத்துக்குள்ள பாவம் நுழைஞ்சிருச்சு. பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொள்ளுகிறது மரணம், பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொள்ளுகிறது மரணம் என்கிறது ஒரு பிரின்சிபல் நுழைஞ்சிருச்சு உள்ள. அவ்வளவுதான். பாவம் நம்ம செஞ்சோமோ இல்லையோ, அவன் செஞ்சதுனால அவனுடைய வம்சத்தில் வர்ற நாம் எல்லாரும் அதனால் பாதிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? எல்லாரையும் அது ஆண்டு கொள்ளுகிறது. இப்போ ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். மரணம் ஆண்டு கொள்ளுறதுன்னு சொன்னா உடனே எல்லாம் உளுந்து செத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எல்லாம் இருக்கிறாங்களே, மனு வர்க்கமே இருக்குது, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களே எங்க பார்த்தாலும். மரணம் ஆண்டு கொண்டதுன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் அவுட் ஆகி ஒண்ணுமே இருக்காது, பூமியே காலியாயிருக்கும். ஆனா எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஏன்? ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கிற நாளிலே, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசியாதுன்னு சொன்னாரு.
அதை புசிக்கிற நாளிலே, விலக்கப்பட்ட கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயினார். அன்னைக்கே விழுந்து செத்தானா? கிடையாது, சாகலையா. அதுக்கப்புறம் 900 வருஷம் உயிரோடு இருந்தான்னு எழுதி இருக்குது. அன்னைக்கே சாகலை, ரொம்ப நாள் உயிரோடு இருந்தான். அவன் அவ்வளோ நாள் உயிரோடு இருந்திருக்கிறான் பாருங்க. ஏன்னா சாகிறது எப்படின்னு தெரியல, அது ஒரு லெசன் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவன் பாட்டு உயிரோடு இருக்கிறான், ஆனால் கடைசியில் செத்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த நாளிலே சாகவே சாவாய், நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அப்போ நான் கேட்குறேன், அந்த நாளிலே சாகுவேன்னு சொன்னார், இவன் சாகலையே, அதுக்கப்புறம் 900 வருஷம் உயிரோடு இருந்தானே, அப்போ கர்த்தர் தப்பா சொல்லிட்டாரா? கர்த்தர் சொன்னது பொய்யா? அப்போ மரணம்னா என்னன்னு புரிந்து கொள்ளணும். சாகவே சாவாயின்றது அர்த்தம் புரிந்து கொள்ளணும். மரணம் என்கிறது ஒரு மனுஷன் விழுந்து செத்து விழுகிறது இல்லை. மரணம் என்கிறது எல்லா தீமையின் ஒட்டுமொத்த வடிவமாய் இருக்கிறது. நிறைய பேர் நடந்து போயிட்டு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மரணம் அவர்களை ஆண்டு கொள்ளுகிறது. மரணம் ஆண்டு கொள்ளுகிறதுனா எப்படி ஆண்டு கொள்ளுகிறது? எல்லா விதமான சாபக்கேடுகள் ஆண்டு கொள்ளுகிறது. அவள் கையின் பிரயாசம் சரியா வரமாட்டேங்கிறது, தோல்வியாய் இருக்கிறது, திருமண வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறது, அவள் கையிட்டு செய்யற காரியங்கள்லாம் வெற்றி கிடையாது, திருமண பக்கமெல்லாம் தோல்வியும் விரக்தியும் தான் ஏற்படுகிறது. நோய், மற்ற சாபக்கேடுகள், மற்ற தரித்திரம், முள்ளும் குறுக்கும் விளைகிறது. நான் விதைச்சதை விட அதிகமாக முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு விதைச்சதெல்லாம் கெடுத்து போடுகிறது. நெத்தி வேர்வை சிந்தி மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு மனுஷன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அவன் பிழைப்பே பெரிய கஷ்டமா இருக்கிறது. அதைத்தான் மரணம் என்று சொல்லி இருக்குது. அந்த நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னா, அவன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ அந்த நாளிலே இது ஆரம்பிச்சிருச்சு. எது ஆரம்பிச்சிருச்சு? மரணம் ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக தான் அது மரணமாக வெளிப்படுகிறது. கடைசியா சரீர மரணத்தில் முடிகிறது. மரணம் என்கிறது சரீரத்தில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலையும் மனுஷனை ஆண்டு கொள்ளுகிறது. இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கிறது, படித்திருக்கிறார்கள், போறாங்க வர்றாங்க இருக்கிறார்கள். ஆனால் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறவர்களை பார்த்தீர்கள் என்றால் உள்ளே சமாதானம் கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, அவருடைய குடும்பங்களில் செழிப்பு கிடையாது, அவருடைய வாழ்க்கையில எந்த நிம்மதியும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை நரகமாயிருக்கிறது. அவருடைய அறைகளிலே அருமையும் இனிமையுமான பொருள்கள் நிறைந்திருக்கிறது கிடையாது. அறைகள் இருளாகவும் கசப்பு நிறைந்ததாகவும் பயம் நிறைந்ததாகவும் திகில் நிறைந்ததாகவும் கண்ணீரால் நிறைந்ததாகவும் அப்படி இருக்கிறது. அவருடைய வீடுகளும் அறைகளும் அப்படி இருக்குது. நான் சொல்லுகிறேன், மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஹலோ, அங்க என்ன ஆண்டு கொண்டு? ஜீவன் ஆண்டு கொள்ள இல்லை. என்ன ஆண்டு கொண்டிருக்கிறது? மரணம் ஆண்டு. அதனால இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். அது என்னது? ஆப்போசிட். ஜீவனும் ஜீவனின் பரிபூர்ணம் எப்படி வேலை செய்யும்? அது கெட்டு போய் சீரழிந்து இருக்கிற ஆளு வர வர பார்த்தீங்கன்னா பொலிவு பெறுவான், வர வர பார்த்தீங்கன்னா பிரைட் ஆயிட்டு இருப்பான், வர வர பார்த்தீங்கன்னா அவன் முகத்துல களை தட்டும். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான எழுதி இருக்கிற வார்த்தையின்படி அவன் வர வர இன்க்ரீஸ் ஆயிட்டே போவான். வர வர பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையெல்லாம் இருக்குது, ஆனா பிரச்சனையெல்லாம் மேற்கொள்வான். கடவுளுடைய கிருபை எல்லாத்தையும் மேற்கொண்டு ஜெயித்து வருவான். 1000 பேர் தூக்கி அவனை குழியில போட்டாலும் அவன் மேல வருகிறான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுது. அதுதான் ஜீவன். ஜீவன் ஆண்டு கொள்கிறது. அங்க மரணம் ஆண்டு கொள்றதுன்றது திட்டவட்டமா அது நடக்குது. பாருங்க, இன்னைக்கு நடக்குது. மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆள் செத்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஆள் தினந்தோறும் நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் செத்த மனுஷனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு இருக்கிறார், ஆனா செத்ததுக்கு சமானம். வாழ்க்கை நாற்றம் அடிக்கிறது, செத்த மனுஷன் நாறுகிறது போல. வாழ்க்கை கசப்பால் நிறைந்திருக்கிறது. அதான் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், மரணம் ஆண்டு கொண்டது. மனுஷன மரணம் ஆண்டு கொண்டது. அந்த நாளிலே சாகவே சாவாயினாரு. நான் சொல்றேன், அந்த நாள் முதற்கொண்டு அவனுடைய செழிப்பு போச்சு, சுகம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, எல்லாம் போச்சு. மரணம் ஆண்டு கொண்டது. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் பாருங்க. அந்த நாள் முதல் அதெல்லாம் போச்சு, நல்லதெல்லாம் போச்சு பாருங்க. பயமும் கலக்கமும் திகிலும் பீதியும் குறைவும் தாழ்ச்சியும் கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிறதும் இப்படி ஆயிப்போச்சு மனுஷ வாழ்க்கை. மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மனு வர்க்கத்தை மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் ரொம்ப விலாவரியா புரிஞ்சு கொள்ளணும். அது மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல் மூலமாக அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க.
அப்ப இயேசு வர்ற வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது? மரணம் தான் ஆண்டு. எல்லா மனுஷரையும் மரணம் போட்டு ஆண்டுகிட்டு இருக்குது பாருங்க. அது அதிகாரம் செலுத்திட்டு இருக்குது. மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. இந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறத இப்படி சொல்லலாம், பிசாசு ஆண்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்? பிசாசு தான் இந்த மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் அல்லது அதிகாரியாக இருக்கிறான். திருப்பவும் எபிரேயர், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. அப்ப மரணத்துக்கு யார் அதிகாரி? பிசாசானவன். அப்போ மரணம் ஆண்டு கொள்றதுன்னா அது யார் ஆண்டு கொள்றான்? ஆக்சுவலா பிசாசான். இன்னும் நம்பலையா? திருப்பவும் 1 யோவான். உலகம் முழுவதுமே அப்படிப்பட்ட பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குதா? பிசாசுக்குள் கிடக்கிறது. அவனுடைய அதிகாரத்துக்குள் இருக்கிறது, அவனுடைய வல்லமைக்குள் இருக்கிறது. அது ரொம்ப பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயோ என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, எல்லாமே பிசாசுக்குள்ள. ஆமாம், அப்படிதான். அப்போ நான் பிசாசு பிடிச்சதுன்னு அர்த்தமா? கிடையாது. அப்படி கிடையாது. பிசாசுக்குள் இருக்கிறன்னா அந்த பிசாசு கொண்டு வந்த பாவத்தின் மூலமாக மரணத்தின் சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து நம்ம ஆண்டு கொள்ளுகிறது, நம்ம போட்டு அழுத்துகிறது, நம்ம போட்டு நசுக்குகிறது. இது ஒரு அப்ரெசிவ் ரெஜிம். இது வந்து நசுக்குகிற ஒரு ராஜ்யம். பாருங்க, இது ஒரு நல்ல ராஜ்யம் கிடையாது. இந்த பிசாசின் ராஜ்யம் நசுக்குகிற, ஒரு மனுஷனை நசுக்கி ஒன்றும் இல்லாமகிற வரைக்கும் நசுக்கிறது அவனை போட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை மனுஷன் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும். என்ன சொல்றாரு? 2 பிரிக்கிறார் உலகத்தை. நம்ம அப்புறம் மற்றவர்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நம்ம வேற கேட்டகரி, நம்ம அவனுக்குள்ள இல்லை. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும். உலகம் முழுவதும் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற ரட்சிப்பை அறியாதுள்ள குறித்து உலகம் முழுவதும். அதனால தான் பாருங்க, உலகத்தை பார்க்கும்போது ஒரு மன உருக்கத்தோடு பார்க்குறோம், இரக்கத்தோடு பார்க்குறோம். ஏன்னா பிசாசினுடைய பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம். அது என்ன நற்செய்தி? உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்காரு, நீங்கள் அவரை நம்புங்க. அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் இன்றைக்கே வரலாம். அதுதான் நற்செய்தி, இல்லைங்களா? இதெல்லாம் ஏன் காண்பிக்கிறேன்னு சொன்னால், மறுபடியும் ரோமர் 5 போவோம். இதெல்லாம் ஏன் காண்பிக்கிறேன்னு சொன்னால், மரணம் ஆண்டு கொண்டிருக்குன்னு சொல்லுது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்குன்னு சொல்றதுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் ஜீவனடைந்து ஆளுவார்கள் நம்மளை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா, அது என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். 17 திருப்பி வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே, அந்த ஒருவன் மூலமாய், கவனிக்கிறீங்களா? ஒருவனுடைய மீறுதல்னாலே ஒருவன் மூலமாய். ஒருவன் மூலமாய் என்ன ஒன்று நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் அந்த ஒருத்தி தானே பிரச்சனை? ஒருவன் ஒரு ஆம்பளைங்களுக்கு அது ஒரு பெரிய குறை பாருங்க, ஆண்களுக்கு. இந்த ஒருத்தி பிரச்சனையை வந்து ஒருவன் பிரச்சனையாக்கிட்டாரு கடவுள். அந்த ஒருத்தி தானே பிரச்சனை. 1 தீமோத்தேயு 2:14 எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஏன் அந்த ஒருவன் மேல அந்த பழியை போடுறாரு கர்த்தர்? இந்த ஒருவன் மூலமாய் பாவமும் அந்த பாவத்தின் மூலமா மரணமும். ஏவாள் மூலமா ஆச்சுன்னு சொல்ல, ஆதாம் மூலமா தான் ஆச்சுன்றாரு. ஏன் அவளை விட்டுட்டு இவனை பிடிச்சிக்கிட்டாரு? ஏன் என்ன காமிக்கிறேன். 14 மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. நல்ல கவனிங்க, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஏன் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னு சொல்றாரு? ஏன்னா ஆதாமுக்கு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். கிளியரா சொன்னாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காத, புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய். டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு கொடுத்தாரு? ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. அவ ஒருவேளை கேள்விப்பட்டதான் இவன் மூலமா கேள்விப்பட்டிருக்கணும் மொழிய. அவளுக்கு நேரம் ஆண்டவர் அவள்கிட்ட பேசல, இவன்கிட்ட தான் பேசினார், இவன்கிட்ட தான் கொடுத்தாரு. எவன்கிட்ட பேசினாரோ அவனை எப்போ பொறுப்பேற்க சொல்றாரு. அவ ஏமாந்தான்னு சொன்னா அவட்ட நான் ஒன்னும் சொல்லி ஒருவேளை ஏமாந்துருக்கலாம். அவ அதுதான் உண்மையா ஏமாறுறது. தெரியாதுங்க ஏமாந்துட்டேன். இவன் வந்து தெரியாதுங்க ஏமாந்துட்டேன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சு இவன் இடம் கொடுக்கிறான்.
அன்னைக்கு பிசாசுக்கு கீழ்ப்படிந்த போது ஏவாள் தெரியாம வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அதை எடுத்து சாப்பிட்றா. இவன் எடுத்து அவ சாப்பிட்டால, சாப்பிட்ட பிறகாவது பார்க்க வேணாம், மகிமையெல்லாம் போயிடுச்சு, ஆளை மாறிட்டா. ஐயோ நமக்கு என்ன அம்மா, நீ நானும் வேற போன்னு இருக்கலாம். இவன் என்ன பண்றான், மனைவி கொடுத்த உடனே கிளீனா வாங்கி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லை. மனைவி கொடுத்தா கரெக்டா, அதான் பவர் பாருங்க, பெண்களுக்கு இருக்க பவர். அது கொடுத்தா பேசாம வாங்கி பாவம் அவ ஏமாந்தான்னு சொல்லலாம். இவன் மீற முடியாம மனைவி பாவம் செஞ்சுட்டா அவ விழுந்து போட, நானும் கூட விழுந்து போறேன் பரவாயில்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணி தான் போய் இறங்குறான். வேலையில தீர்மானம் பண்ணி போய் இறங்குறான். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் ஆண்டு கொண்டிருக்க. வழங்குதா? சரி, லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திருவோம். பிசாசினால் சோதிக்கப்பட்டார் இல்லையா, அது வாஸ்தவம். சோதனை முடிந்த பிறகு எப்படி அவர் வர்றாரு, அந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே எப்படி வர்றாருன்னு சொல்லி வர்ணிக்குது இங்க 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டு. வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா வர்றாரு, வெளியே வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா வர்றாரு. 18ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய வல்லமையோட வர்றாரு. வல்லமையோட வந்துட்டு இப்ப கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நான் இதெல்லாம் பண்ண போறேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போறேன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க போறேன், நொறுங்குண்டவர்களை குணமாக்க போறேன், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்ல போறேன், குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப எனக்கு அபிஷேகம் வந்திருக்கிறார். ஒரு காரியத்தை கவனிக்க வேணும், இயேசு இந்த உலகத்தில் எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் மனுஷன் என்கிற ஸ்தானத்திலிருந்து செஞ்சார். ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது புதிய ஏற்பாடை வாசிக்கும் போது அது இயேசு செஞ்சார், இயேசு ஆண்டவர் அதனால செஞ்சார். ஆனா அப்ப அப்போஸ்தலர் செஞ்சாங்கன்னா அது அப்போஸ்தலர் அவங்க செஞ்சாங்க, அப்ப நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. இதை தாண்டி வந்துட்டாலே பெரிய ஆளாயிடுவோம் நம்ம. முதல்ல இயேசு என்னன்னு புரிந்து கொள்ளணும். இயேசு ஆண்டவர்ன்ற ஸ்தானத்திலிருந்து எல்லாத்தையும் செய்யல, மனுஷன்ற ஸ்தானத்திலிருந்து எல்லாம் செய்யறாரு. அவர் மேல ஒரு வல்லமை இறங்குகிறது, அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இப்ப கிளம்புறாரு. வாசிப்போம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால், அவருடைய போதனையை பற்றி சொல்லியிருக்குது, அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரத்தை எங்க பாக்குறாங்க, இப்போ போதனையிலேயே பாக்குறாங்க. போதனையிலே அதிகாரம் இருக்குது, அதை பாக்குறாங்க. ஜபாலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களுக்கு கெடுக்கவா வந்தீர், உம்மை என்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அப்ப மனுஷன் எப்படி இருக்கணும்னு காமிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ மனுஷன் எப்படி ஆளுகை செய்யணும், ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். மனுஷன் எப்படி ஆளுகை செய்யணும், பிசாசை என்ன பண்ணணும், விரட்ட வேணும், இப்படிதான் பண்ணணும்ன்றார். இவர் பண்ணிட்டு இவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, நான் காமிக்கிறேன், இவர் பண்ணிட்டு மற்றவங்களையும் தயார் பண்ணி அனுப்புற, நீயும் பண்ணுன்னு. ஹலோ, அதுதான் அங்க பாயிண்ட். அப்ப பாருங்க, என்ன அதிகாரம், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அதிகாரம் ஒன்று, வல்லமை ஒன்று. அதிகாரத்துக்கு வல்லமைக்கு வித்தியாசம் இருக்குது. அதிகாரம்னா இப்போ போலீஸ்காரர் யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்காரு, போலீஸ் பேட்ஜ் போட்டிருக்காங்க, தொப்பி போட்டிருக்காரு, எல்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட்டே அவருக்கு பின்னால் நிற்குது. அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, எழுத்து வடிவில் அப்பாயிண்ட் பண்ணி அதிகாரம் கொடுத்து அனுப்புறாங்க. போய் இந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ணு, இந்த வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ண அனுப்புறாங்க. அவர் வர்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு, எல்லாம் போய் அந்த ஓரமான இல்லைன்றாரு. ஆனா கீழ்ப்படியாதவன் நிறைய பேர் இருக்கிறான் உலகத்துல. இப்படி போய் நின்னா அவன் கல்லெடுத்து அடிப்பான், இல்ல அடிக்க வருவான், இல்ல இவரையே கொலை பண்ண கூட வருவான். அப்படி எல்லாம் ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு தான் தெரிஞ்சு என்ன பண்றாங்க, வெறும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சா இவருக்கே டேஞ்சர்,
அதிகாரம் உபயோகப்படுத்தலாம். அதுக்கு கீழ்ப்படுகிறவன்கிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொன்னா உடனே கீழ்ப்படிஞ்சிருவான், போலீஸ் வருதுன்னு ஒழுங்கா இருப்பான். ஆனா அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிற சிலர்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பண்றாங்க, கையில துப்பாக்கியும் கொடுத்து அனுப்புறாங்க. அதுதான் வல்லமை. அதிகாரத்தில் முயற்சி பண்ணி அவன் ஒழுங்காகலன்னா அப்புறம் துப்பாக்கிய எடுத்து, ஏன்னா இவர் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. அங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி பார்க்கிறாரு, ஒழுங்கா கேட்கலன்னா அப்புறம் என்ன, துப்பாக்கி வெளியே வந்துடுது. இது என்னது? இது வல்லமை. அப்ப இயேசு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுறாரு, சொல்றாரு, பவரையும் யூஸ் பண்றாரு, சொல்றாரு, கையில துப்பாக்கி வேற இருக்குது. அப்ப ஒழுங்கா இன்னும் கீழ்ப்படிவான். அப்படிப்பட்ட காரியத்தை தான் மனுஷருக்கும் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரமும் வல்லமையும். எதுக்காக அதிகாரத்தை வல்லமை கொடுத்தார்? எப்படி ஆள்றதுன்னு காமிக்கிறார். இவர் மனுஷரா ஆளுகை செய்து காமிக்கிறார், பிசாசை விரட்டி காமிக்கிறாரு. அதுக்கு அடுத்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு மாமியாருடைய ஜுரத்தை விரட்டி காமிக்கிறாரு, காற்றையும் கடலையும் பாட்டு அதட்டுறாரு இல்லையா, வியாதியை விரட்டுறாரு, செவிடா இருக்கிற காதை திறக்கப்படட்டும்ன்றாரு, வாய் திறந்து பேசட்டும்ன்றாரு, ஆளுகை செய்கிறார். என்ன காமிக்கிறாரு? நீங்க இப்படிதான் பிறந்திருக்கிறீங்க, ஆளுகை செய்யும்படியாக பிறந்தவர்கள் என்பதை காண்பிக்கிறார். எத்தனை பேர் ஆளுகை செய்யும்படியாக பிறந்தவர்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆளும்படியாக பிறந்தவன், ஆளுகையை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெற்று ஜீவன் அடைந்து ஆளுகிறவன். நான் ஆளுவது அதிக நிச்சயம். இதை புரிந்து கொண்டா ஆளுறது ரொம்ப நிச்சயம். நிச்சயமா ஆளுவீர்கள்.